ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மோர் குழம்புல வெண்டைக்காய் போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்து நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவி தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டுட்டு அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 துண்டு குட்டி குட்டியாக இஞ்சி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அது கூட நம்ம இந்த ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே அரிசி பருப்பும் ஊறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காவை நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காவை அதில் சேர்த்து வெண்டைக்காய் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். அது கூடயே பார்த்திங்கன்னா கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மோர் குழம்புல ஆல்ரெடி உப்பு சேர்க்குறோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த தேங்காய் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சது கூட அரிசி பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா குழம்பு கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம இப்போ வெண்டைக்காய் அது கூட சேர்த்து வெண்டைக்காயில் அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா தயிர் நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான இதுலேருந்து ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் சூடானாலே போதும். அதுக்குன்னு குழம்பு ரொம்ப கொதிக்கவோ கூடாது, ரொம்ப சூடானவும் கூடாது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி. குழம்பு ஆறுற வரைக்கும் மூடி எதுவும் போடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக்